அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டி.ஆர். பாலு பதிலடி கொடுத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது தொடர்பான விவரங்கள். அதாவது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக எந்தவித சலுகையும் யாருக்கும் காட்டாமல் பெறப்பட்ட தேர்தல் நிதியை வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிட்டிருக்கிறோம் எனவும், மிரட்டி தேர்தல் பத்திரத்தை பெற்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ள பாஜக பற்றி அறிக்கையை பழனிசாமி முதுகெலும்பு இல்லையா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தன் வகுத்த பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தங்கள் மொத்தமாக தனது சம்பந்திக்கும் அதே போல உறவினர்களுக்கும் கொடுத்தவர் பழனிசாமி எனவும், குட்கா விற்பனையாளர்களிடம் மாமூல் வசிப்பதற்காகவே குறிப்பாக தனியாக ஒரு அமைச்சரை வைத்திருந்தவர் பழனிசாமி என்றும், சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் இதற்கான வழக்கு நடந்து கொண்டிருப்பதாகவும், வருமான வரித்துறையினர் இது அவரது ஆட்சி காலத்தில் தலைமை செயலாளர் அறையிலேயே சோதனை நடத்தியிருக்கிறார்கள், டிஜிபியே சிபிஐ விசாரணைக்கு சிக்கியிருப்பதாகவும், தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொண்டவர்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார். குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அதே போல கொடநாடு கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அதிமுக ஆட்சியில் நடந்தது தற்போது வரையிலும் இருக்கக்கூடிய நிலையில், இப்படிப்பட்ட நீண்டதொரு குற்றப்பத்திரிகை அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமி இன்று விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாவத்தை பற்றியெல்லாம் பாடம் எடுக்கலாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக முதுகெலும்பு போல ஊர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை கைப்பற்றி துரோக குணத்தில் நம்பிக்கையை துரோகம் செய்து பின்னர் பாஜக பாதம் தாங்கிய அவர் தற்பொழுது பாஜக அமைத்துக் கொடுத்த திருட்டு வழியில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் பழனிசாமியின் பாவத்தை பற்றி எல்லோரும் பேசுவதற்கு யோகியதை உண்டா என்று தற்பொழுது கேட்டிருக்கிறார். திமுக சார்பில் யாரும் நன்கொடை பெற்றார்களோ அதை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருப்பதாகவும், அதில் அதற்கு எதுவுமே இல்லை என்றும், அதே போல ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டு அவர்களிடம் பணம் பெற்ற நியாயமா என்று கேட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.